ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பிரியாணி. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பவுலில் வந்து பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு வந்து நாங்கள் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் கர்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஆல் ஸ்பைசஸ், அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இப்போ பார்க்க போகிற பன்னீர் பிரியாணிக்கு தேவையான ஆல் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம தவா வச்சுக்கிட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனும், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கலருக்காக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண வச்ச அந்த பன்னீரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப உடையாமல் கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப கிளறாமல் இந்த மசாலா வந்து பன்னீரில் நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம கிளறி விட்டாலே போதும், உடையாமல் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலராக சூப்பராக நல்லா உங்களுக்கு சூப்பராக அது வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த ஆல் ஸ்பைசஸ் வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாச்சி பூ எல்லாமே வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த வாசனை வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுனா தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக நம்ம வச்சுருக்கோம்ல, அது ரெண்டுத்தையும் ஒரு 1.5 ஸ்பூன் ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒட்டாத மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நீட் வாக்கில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கட் பண்ணால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அடி பிடிக்காத மாதிரி இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஏன் போட்டு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இது சீக்கிரமாகவும் நல்லா வதங்கும். கல்லுப்பு நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா கல்லுப்பு தான் ரொம்ப ஹெல்தி. சால்ட்டை விட நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு எவ்வளோ நம்ம நல்லா வதக்குறோமோ அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், எல்லாமே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் போடலைன்னா பிரியாணிக்கு ஃப்ளேவரே இருக்காது. ஸோ நல்லா ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. பன்னீர் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் வெஜ் தான். இது நீங்கள் எவ்ரி சண்டே கூட செஞ்சு சாப்பிட்லாம். பிரிஞ்சுக்கு பதிலாக இதை பிரியாணியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி சண்டே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கர்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியான கர்டு, அது வந்து ஒரு 3 to 4 ஸ்பூனு நம்ம ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே நல்லா கிரேவிக்கு வர மாதிரி நல்லா அதை வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாத்தூள் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி செய்வோம். இப்போ நல்லா வந்து இதை வதக்க ஆரம்பிக்கணும். நல்லா வதங்கணும். அந்த ஃப்ளேவரோட இந்த காரமும் போய் சேரணும். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 8 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும், 1/2 கிளாஸ் கம்மியாகவே ஊற்றுங்க. அப்போ தான் பிரியாணி அரிசி வந்து கொஞ்சம் உடையாமல் நல்லா அப்போ தான் உதிரியாக வரும். அப்புறம் நல்லா இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு இது டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். இதில் நம்ம வந்து ஒன்லி இன்க்ரீடியன்ஸோடு எல்லாமே போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும் அரிசியை. அந்த அரிசியை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசி வந்து நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வைக்கணும். இல்லைன்னா அது லாஸ்ட்டில் வேகலைன்னா நமக்கு நல்லா இருக்காது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் பிரியாணி அரிசி இல்லை, நம்ம வீட்டு அரிசி தான் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி 1/2 hour ஊற வச்சே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அதை நம்ம வந்து உடையாமல்
சும்மா மைல்டாக அப்படியே கிளறி விடணும். நீங்கள் ஆல்ரெடி டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இல்லைனா பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா தண்ணி வந்து மேலே தண்ணி இல்லாமல் அரிசியெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மைல்டாக நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இதுக்கு புதினா வந்து தூவிட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் நம்ம அதில் நம்ம சேர்க்கும் போது அது உடையாமல் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அரிசியை மேலேயும் பன்னீரை வந்து கொஞ்சம் மிடிலும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். நல்லானா கொஞ்சம் மைல்டாக கிளறுங்க, அரிசி உடையாத மாதிரி கிளறுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளறிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி உடையாமல் நார்மலாக சூப்பராக உதிரியான பிரியாணியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல்லை நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லிட்டு போட்டு நம்ம செஞ்ச பிரியாணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே வெயிட்டான ஒரு தண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம யூஸ்வலாக தம் போடுற மாதிரி தம் போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான உதிரியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எவ்ரி சண்டே இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பரான சுவையான பன்னீர் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள், பன்னீரும் அழகாக எல்லாமே மசாலா கலந்து சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரெசிபீஸோட டிப்ஸோ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.